முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசினின் பயண கடப்பிதழை தற்காலிகமாக அவரிடம் திரும்ப ஒப்படைக்க கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வரும் குடும்ப உறுப்பினரை காண செல்ல ஏதுவாக முஹிடினுக்கு அந்த தளர்வு வழங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான விண்ணப்பத்தை முஹிடினின் வழக்கறிஞர் டத்து ஹிஷாம் தேப்போ தேக் நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்ததை தொடர்ந்து நீதிபதி அந்த அனுமதியை வழங்கினார். அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் அந்த விண்ணப்பத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பிரதமர் பதவியையும் பெர்சாத்து கட்சி தலைவர் பதவியையும் தவறாக பயன்படுத்தி 3 நிறுவனங்களிடமிருந்து 23 கோடியே 25 லட்சம் ரிங்கிட்டை கையூட்டாக பெற்றதாக கடந்த ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி முஹிடினுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. அந்த குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்ய கோரி முஹிடின் மனு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகள் குறைபாடுள்ளவை என கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனினும் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முஹிடினுக்கு எதிரான 4 ஜன விபாவா குற்றச்சாட்டுகளையும் நிலைநிறுத்த ஏதுவாக அரசாங்க தரப்பு செய்திருந்த மனுவிற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்தது குறிப்பிடத்தக்கது.